நண்பர்களே, இந்த வெயில் அடிச்சா கூட பரவாயில்ல, காத்தடிக்க மாட்டேங்குது. வீட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா மரமுமே பொட்டு அசைவு இல்லாம இருக்குது. எனக்கெல்லாம் குளிர்ந்த தண்ணி குடிச்சா சளி பிடிக்கும், சம்டைம்ஸ் வீசிங் வரும். ஆனா இந்த ஐஸ் வாட்டர் உள்ள இறங்கினாதான் கொஞ்சம் என் பாடி டெம்பரேச்சர் நார்மல் ஆகி நல்லா இருக்குது. அப்புறம் அப்படியே சாயங்கால நேரமா காத்து வாங்கலான்னு நானும் ஒய்ஃப் மகனும் மொட்டை மாடிக்கு வந்தோம். ரெக்க இருக்கிறத மறந்து தவக்கன்னு ஓடுற காக்கா, ரெக்க இல்லாமலே தகப்பனோட தோல்ல மின்முடி பூச்சி மாதிரி பறந்துகிட்டு இருக்க என்ற மவன். அப்படியே பேக்ரவுண்ட்ல இருக்க ஸ்கையை பார்த்தா செம்ம அழகா இருந்துச்சு. அப்புறம் ஒய்ஃப் கொஞ்ச நேரம் தூக்கி வச்சு குறுக்க நடுக்க ஓடி விளையாட்டு காட்டவே நாங்களும் ஒரு 2-3 போட்டோஸ் எடுத்து முடிச்சிட்டோம். அப்படியே பொழுது சாயவே மகனை தூங்க வச்சிடலான்னு தொட்டில போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவனும் ஒரு 5 நிமிஷத்துல தூங்கவே. இன்னைக்கு ஒரே ஒரு குடம் தான் தண்ணி பிடிக்க வேண்டியிருந்துச்சு. அதுவும் இன்னைக்கு தண்ணி செம்ம வேகமா வந்துச்சு. காலையில தான் வெயில் அடிக்கும், வெக்கையா இருக்கும். நைட்டு கொஞ்சமாச்சு பனி இருக்கிறனால குளிரும். நான் முன்னவே சொன்ன மாதிரி தண்ணி இன்னைக்கு என்னைக்கும் இல்லாம வேகமா வேற வந்துருந்துச்சு. ஆனா இந்த ஒரு குடம் தண்ணியை பிடிக்கிறதுக்குள்ள நான் அப்படியே ஃபுல்லா விறுவிறுத்து போயிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா நான் தண்ணி பிடிச்சிட்டு வர கேப்புக்குள்ள ஒரு ஜீவன் தூங்க போயாச்சு. வெக்கைக்கு பெட்ல படுத்தா கூட கொஞ்சம் வெக்கையா இருக்குன்னு டைல்ஸ் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குன்னு தரையில படுத்துட்டாங்க. எனக்காக இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் என் வைஃப்காகவாச்சும் ஒரு ஏசி வாங்கணும். ரைட் நண்பர்களே, மற்றும் ஒரு மகிழ்ச்சிகரமான காணொலியில் சந்திப்போம். அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜஸ்டிஜி.